பேரன்பு கொண்ட கேன் ஐ ஹெல்ப் யூ 17B டிஸ்மிலி ப்ரொசீடிங்ஸ் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் குரூப் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு புதிய தலைப்பின் கீழ் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் ஒரு உதவி செயற்பொறியாளர் வீட்டில் விஜிலன்ஸ் அவர்கள் ரெய்டு செய்து பணம், டிமாண்ட் டிராஃப்ட், போய் ஆகியவற்றை கைப்பற்றுகிறார்கள். ஆனால் அந்த உதவி செயற்பொறியாளர் என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய மனைவி ஒரு A கிளாஸ் கான்ட்ராக்டர், 2010ஆம் ஆண்டிலிருந்து பொதுப்பணித்துறையில் அவர் பல்வேறு கான்ட்ராக்ட் வேலைகளை எடுத்து செய்து வருகிறார். எனவே எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் டிவிஎஸ்சி அஃபீஷியல்ஸ் வேண்டுமென்றே வழக்கை பதிவு செய்கிறார்கள். வழக்கு எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்குது. இப்போது நகராட்சி நிர்வாக இயக்குனர் அலுவலகத்திலிருந்து அவருக்கு துறை வழி நடவடிக்கை எடுத்து ஒரு குற்றக்குறிப்பாணை வழங்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே பலமுறை விவாதித்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையிலான கிரிமினல் வழக்குகளில் துறை வழி நடவடிக்கை எடுக்க இயலாது, எடுக்கக்கூடாது. காரணம், அதே சாட்சியங்களை, அதே ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு இரண்டாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இயலாது என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் ஆணை வழங்கியுள்ளது. ஆனால் அதே உச்சநீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கில் ஒருவர் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்பட்டாலும் கூட துறை வழி நடவடிக்கை எடுப்பதில் எந்தவிதமான தடையும் இல்லை என்று அளிக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இவர்கள் எடுக்கலாம் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். காரணம், நாம் ஏற்கனவே பல முறை விவாதித்தது போல பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை, இப்போதுள்ள மனிதவள மேம்பாட்டுத் துறையானது எந்தெந்த வழக்குகளில் நீங்கள் பேரலல் என்கொயரி நடத்தலாம், எந்தெந்த வழக்குகளில் கிரிமினல் வழக்கினுடைய முடிவுக்காக காத்திருக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தவே இல்லை. உதாரணத்துக்கு, கொலை குற்றம், கற்பழிப்பு, லஞ்சம், இது போன்ற வழக்குகளில் எல்லாம் கிரிமினல் வழக்கு முடிந்து கிரிமினல் வழக்கில் இவர் தண்டிக்கப்பட்டால் நாம் அரசு நேரடியாக அந்த அரசு ஊழியரை பணி நீக்கம் செய்துவிட முடியும், டிஸ்மிசல் ஃப்ரம் சர்வீஸ் செய்துவிட முடியும். ஆனால் இந்த வழக்குகளிலெல்லாம் துறை வழி நடவடிக்கையின் மூலமாக அவற்றை நிரூபிக்க முயல்வது என்பது தவறான விஷயமாகும். காரணம், ஒரு கற்பழிப்பு வழக்கிலே என் மீது குற்றச்சாட்டு குறிப்பான கிரிமினல் வழக்கிலே நடைபெற்று கொண்டிருக்கும்போது துறை வழி நடவடிக்கையிலும் கற்பழிப்பு குற்றச்சாட்டை நீங்கள் வைத்து சாட்சிகளை வைத்து நிரூபிக்கப்பட்டது என்று சொல்லுவீர்களேயானால் அது கிரிமினல் ட்ரையல் என்று சொல்லக்கூடிய நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இணையான அல்லது முரண்பாடான ஒன்று என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் உள்ளன. ஆகவே தான் நாம் பலமுறை சொல்லிவிட்டோம், அலுவல் சார்புடைய குற்றங்களில் மட்டும், உதாரணமாக மிஸ்அப்ரோப்ரியேஷன் அல்லது அரசாங்கத்தினுடைய பணத்தை இழப்பு போன்ற நிகழ்வுகளில் எல்லாம் நீங்கள் பேரலல் என்கொயரி எடுக்கலாம். ஏனென்றால் நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கு முடிவதற்கு முன்பாகவே நான் ஒரு கேஷியர், என்னால் 5 லட்சம் ரூபாய் நிதி இழப்பு ஏற்படுத்தி இருக்கிறேன் என்றால் என்னை பணியிலிருந்து நீங்கள் நீக்கம் செய்ய முடியும். அதற்காக நீங்கள் கிரிமினல் வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவேதான் இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் பிரித்து பார்த்து செய்ய வேண்டிய பொறுப்பு மனிதவள மேம்பாட்டுத் துறைக்கு உள்ளது. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை.
அவர்கள் போட்டிருக்க ஆணைகளில் கூட இன்க்ளூடிங் ட்ராப் கேஸ் என்று தான் போட்டிருக்கிறார்கள். ட்ராப் கேஸ் என்பது அலுவல் நடைமுறை சார்ந்தது அல்ல. யாரோ யாருக்கோ பணம் கொடுத்து அதை செய்கிறார்கள். ஆகவே அது தவறு. இரண்டாவதாக, இந்த குற்றச்சாட்டு குறிப்பாணையை நகராட்சி நிர்வாக இயக்குனர் அவர்கள் அளிக்கும்போது என் மீதான பல்வேறு முறைகேடுகளையும் டிவிஎஸ் சொல்லியிருப்பது போல என் வீட்டில் 28 லட்சம் எடுத்தார்கள், நகை எடுத்தார்கள், டாக்குமெண்ட்ஸ் எடுத்தார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அனெக்சர் 4 சார்ஜ் மெமோனுடைய அனெக்சர் 4இல் சாட்சிகள் ஏதுமில்லை என்று இவர் குறிப்பிட்டதை காண்பித்து நான் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தேன். அந்த வழக்கில் நீதியரசர் இயக்குனர் அவர்களை நேரில் வரச் சொல்லி, என்னையா இவ்வளவு குற்றங்களை செய்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் அவரை காப்பாற்றுவதற்கு ஏதுவாக நீங்கள் இணைப்பு 4இல் யாரும் சாட்சிகள் இல்லை என்று சொல்லிவிட்டீர்களே, என்ன அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறீர்களா என்று கேட்டார்கள். எனவே அந்த குற்றச்சாட்டு குறிப்பானை பழுதுபட்டது. தட் இஸ் எ டிஃபெக்டிவ் சார்ஜ் மெமோ என்கின்ற காரணத்தினால் நீதிமன்றம் அதை ரத்து செய்தது. அவர் இயக்குனர் அவர்களும் ரத்து செய்து விடுங்கள், நான் புதிதாக ஆவணங்களை பார்த்து புதிதாக நான் ஒரு குற்றக்குறிப்பானை வழங்குகிறேன் என்று சொல்லிவிட்டார். எனவே உறுப்பினர்கள் அனைவரும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். 17B ப்ரொசீடிங்ஸ் எல்லாவற்றிலும் நம்முடைய விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அனெக்சர் 1 குற்றச்சாட்டுகள், அனெக்சர் 2 டீட்டெயில்ஸ் ஆஃப் தி மிஸ்காண்டக்ட், அனெக்சர் 3 ஆவணங்களின் பட்டியல், அனெக்சர் 4 சாட்சிகளின் பட்டியல், அவற்றோடு ஒரு வினா படிவமும் இணைக்கப்பட வேண்டும். இது மேண்டேட்டரி, இது சட்டப்பூர்வமான கடமை ஒழுங்கு நடவடிக்கை அலுவலருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுபோன்ற பழுதுபற்ற குற்றச்சாட்டு குறிப்பானையை யார் கொடுத்தாலும் அந்த குறிப்பானை செல்லத்தக்கது அல்ல என்று நீங்கள் ஆரம்பத்திலேயே மறுத்துவிடலாம். இது உங்களுடைய பார்வைக்கு நான் வைக்கின்றேன். இந்த ஆண்டினுடைய முதல் காணொளியாகிய இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.